Yes, welcome to CM Institute. இப்போ நம்ம பார்க்க போகிறது கொஸ்டின் நம்பர் 30 ஸ்டடி மெட்டீரியல் சம் செக்யூரிட்டி வேல்யூஷனில் ஃபைனலில் வரக்கூடிய சம். இசட் கம்பெனி லிமிடெட் issued commercial paper worth rupees 10 crores, date of issue, date of maturity, number of days and interest rate. What was the net amount received by the company on issue of CP? அப்போ என்ன சொல்கிறாங்க, இசட் கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணது கமர்ஷியல் பேப்பர் 10 கோடி ரூபாய்க்கு. இஷ்யூ டேட் வந்து 16ங்க. டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்து 17 அக்டோபர், மொத்தம் 91 டேஸ். இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர் ஆனம் 12.04. அப்போ நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க அப்படின்றாங்க. ஸோ கிவன் டேட்டா வி ஹேவ் ஃபேஸ் வேல்யூ, பீரியட், த ரேட். கமர்ஷியல் பேப்பர் இஷ்யூட் அட் டிஸ்கவுண்ட். அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னு கேட்குறாங்க. சி 12.4 வந்து இயர்லிக்கு அப்படின்னா 91 டேஸ்க்கு நம்ம எவ்வளோன்னு பார்த்து சொல்லணும். அப்போ 12.04 என்பது 91 டேஸ்க்குனா தெரிஞ்சிச்சுங்களா? அப்போ 12.04 என்பது வருஷத்துக்குனா 91 நாளைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கட்டின ஆன்சர்ஸ் 3.001. அப்போ 3.001 இதான் வந்து ஆன்சர். எத்தனை நாளைக்கு? 365 டேஸ்க்கு 312.04 ரூபா அப்படின்னா 91 நாளைக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 91 நாளைக்கு அவன் என்ன சொல்லிட்டான் 3.001. அது 2 கூட நீங்கள் வச்சுக்கலாம். 3.02. அப்போ இஷ்யூ ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், அப்போ இந்த ஏன்னா அவன் விட்டுக்கிறது வந்து இஷ்யூ ப்ரைஸ் வந்து 10 crore தானே. இசட் இஷ்யூ 20 10 crores 91 நாளைக்கு இருக்காங்க. இப்போ இஷ்யூ ப்ரைஸு 10 crores into 3.002 divided by 10 plus 3.002. அப்போ எவ்வளோன்னா 10 7 0 1 2 3 4 5 6 7 into 3.002 divided by 13.002. அப்போ இதுதான் வந்திருக்கணும். இந்த 002 போட்டுருந்தா எப்படி சொல்கிறேன், இது சிம்பிளாக கூட சொல்லலாம். 10 into 3.002 10 into 3.002 divided by 13.002. அப்போ 2.30. $2.30. 10 crore into 10 plus 3. எப்படி சொல்கிறேன், இந்த இடத்துல வந்து 10 100. 10 crore into 3.002 divided by 103.002 into 1 2 3 4 5 6 7 2 கோடி 90,45,65 இல்லைங்களா? அப்போ இந்த 10 கோடி அப்படின்றது 10 எத்தனை சைபர் போடணும்? 7 சைபர். 1 2 3 4 5 6 7 இன்ட்டு 3.002 டிவைடட் பை 103.002. அப்போ 29,14,507 29,14,507 அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ஃபார் 91 டேஸ் இருக்கும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கழிச்சிடணும். இந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 10 crore. அப்போ 29,14,507. 10 crore எப்படி வந்து போகிறது? இப்படி போகலாம். 1 2 4 7. 10 கோடி 2 4 1 7 மைனஸ் 29,14,507 போட்டிங்கன்னா 9,70,85,493.
ஸோ இதுதான் ஆன்சர்ஸ். அப்போ 9,70,00,000 85,000. அப்போ இங்கே வந்து நிற்கும். ஃபைனல் ஆன்சர்ஸ் வந்து இதான் நெட் அமௌண்ட்டு ரிசீவ்டு. இப்போ சிபி வந்து என்பது டிஸ்கவுண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். கம்பெனிக்கு கிடைக்கும் பணம் 9.7085 என்பது சரியான ஆன்சராக கருதப்படுகிறது. தேங்க்யூ.